இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துங்க, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியம். நீங்க சொல்றது என்னமா சரிதானே. பிஜேபியில இருந்து ஒருத்தர் தாவேக்காக்கு போயிருக்காரு. அவர் போய் 10 நாள் தான் ஆச்சு. அங்க போய் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சீட்டு பிச்சை கேட்கலாம் நீங்க கத்திட்டு இருக்காரு. சீட்டு பிச்சை கேட்கலாம் கத்திட்டு இருக்கீங்க. மரியாதையா உட்கார்ந்துக்கோங்க. இந்த காதுல தட்டனன் வையே, அந்த காது கேட்காம போய்டும். பாக்குறியா? ஓய் குத்துனன் வை, கிட்னி ஒண்ணுகோயா வெளிய வந்துற பாக்குறடா. ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஆளுங்க இந்த ஆட்டம் ஆடுனீங்கன்னா இந்த மாநிலத்துல ஆட்சி செய்றவங்க நாங்க என்ன பண்ண முடியும் தெரிஞ்சுக்கோங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. 10 நாள்ல போனவங்களுக்கே இவ்வளவு ரோஷம்னா காலங்காலமா பிஜேபியில இருக்கவங்க எங்காவது சும்மா இருப்பாங்க? 10 நாள்ல இவ்வளவு ரோஷம்னா காலங்காலமா பிஜேபியில இருக்கவங்க சும்மா இருப்பாங்க? என்னடா சொல்றாரு பாஸ்? இது பத்தலையாக்கா? அவ்வளவுதானே. என்ன 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 5000 ஆண்டுகளுக்கு கூட கிடைக்க முடியாத, பார்க்க முடியாத மோடி அவர்கள் என்று அவர் முகத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் பிரதமராக இருந்து இந்த நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறான். நாட்டோட பிரதம மந்திரி 20 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறாரு. எந்த மாதிரி கார்ல போறாரு, நாட்டை ஆள்றாரு. இங்க வறுமை கோட்டுக்கு கீழே யார் இருக்க கூடாதுன்னு பேசுறாரு. நான் ஏழை தாயின் மகன்றாரு. ஏழை தாயின் மகன் ஏழைகளுக்கு அன்றாட தேவையான பொருளை கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? இதுதான் பாரதிய ஜனதா கொள்கையா? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது கஞ்சா பழக்கம், போதை பழக்கம். தமிழ்நாட்டுல கஞ்சா போதை பழக்கம் எவ்வளவு தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க செய்தியை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று கூட 2 சம்பவம், எவ்வளவோ சம்பவங்கள். தாய் மகனை கொள்வது, மகன் பிள்ளைகளை, மகன் தந்தையை கொள்வது, பிள்ளைகள் தந்தையும் தாயும் சேர்ந்து மகனை கொள்வது, இது எல்லாமே கஞ்சா பழக்கத்தினால. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதுதான். அண்ணா, உலகத்துல குற்றம் நடக்காத இடங்கள் இருக்கவே இருக்காது. நடக்கின்ற பொழுது அந்த குற்றத்தை ஒரு அரசு எப்படி கையாளுகிறதுங்கிறது தான் அந்த ஆளுமை, அதனுடைய திறன். பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, சட்டமன்றத்தை உடனே கூட்டி ஒரு சட்டத்தை இயற்றாரு. 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை 10 ஆண்டு ஆக்குறாரு. குற்றத்தில் ஈடுபட்டவனை ஜெயில போட்டு கேஸை உடனே நடத்தி அவனை கன்விக்ட் ஆக்குனாங்கல்ல. இது போல ஒரு தவறு நடக்கின்ற பொழுது உடனடியாக இந்த அரசு ரியாக்ட் பண்ணிருக்கா அப்படின்னா ரியாக்ட் பண்ணிருக்கு. ஆனா ஒன்றிய அரசு ரியாக்ட் பண்ணுச்சா அப்படின்னு நான் கேட்க வரேன். பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. டெல்லியில் மட்டும் கடந்த ஆண்டில் 14,160 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். தயவு செய்து கண்டுபிடித்து கொடுங்கள். கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். குஜராத்தில் 2014 இருந்து 2020 வரை 41,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். 2021 இருந்து இன்று வரை டேட்டாக்கள் நாட் அவைலபிள்னு சொல்லுது. என்டிஏனா நோ டேட்டா அவைலபிள் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வர்றாங்கன்னு. அது மட்டும் இல்ல, யூபில கடந்த ஆண்டு மட்டும் 1,07,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்சிஆர்பி டேட்டா சொல்லுதுன்னு. அப்ப என்னென்ன கணக்கு இதெல்லாம்? அப்ப இந்த பெண்கள் எல்லாம் காணாம போனவர்கள்ல எத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்காங்கிற பதிவுகள் இல்ல. அப்ப இவ்வளவு பெண்கள் காணாமல் போகின்றார்கள் என்று சொன்னால் இதை பற்றி தயவு செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் கவலைப்பட வேண்டும். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. நான் கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்களா? தமிழ்நாட்டிலும் பாஜக பாண்டிச்சேரியில தனியா இருக்கிறது துணிவு இருக்கா பாஜக? யாரு முதல்வராச்சும் சவாரி செய்யக்கூடிய பாஜக? யாரையாச்சும் கும்மா குத்தி ஆட்சியில் வர பாஜக? எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. தனியா நிக்கிறதுக்கு பிஜேபிக்கு துப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாரு. தனியா இருக்கிறதுக்கு எங்களுக்கு துப்பு இல்லதான். ஆனா ஒரு கட்சி 2 வருஷமா அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோம், வா 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 வான்னு ஊரு ஃபுல்லா பிச்சை எடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன கட்சி கூட உங்ககிட்ட வரலன்னா நீங்க கூட்டணி இல்லாம நிக்கணும்னு ஆசைப்படல. அந்த ஒரே தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு, கூட்டணி இல்லாம நிக்கிறது. பிரபாகரன் மகன் சீமான். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். அந்த ஒரே தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு, கூட்டணி இல்லாம நிக்கிறது. முருகன் என் பேர் வந்தது. குன்றில் ஏறி ஏறி இறங்கியதால் உடல் முறுக்கி ஏறி இருந்ததால் முருகன் முருகன் என்று அழைக்கப்பட்டான். பாக்குறது பொறி உண்ட மாதிரி பாப்பல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. இவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கொடுக்கிற மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை அவர்களால் கொண்டு வர முடியல. ஆனால் புதுச்சேரியில மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கொடுக்கக்கூடிய திட்டம் அமல்ல எங்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ். நான் பாண்டிச்சேரி மக்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்கிறேன். இந்த அரசாங்கம் ப்ரீபெய்டு மீட்டர் பொருத்தியதா இல்லையா? ப்ரீபெய்டு மோட்டார் பொருத்தினால் அது இலவச மின்சாரத்துக்கு வைக்கப்படுகிற ஆப்பு என்பதும் மின்கட்டண உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதும் பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியாதா? ஏன் ப்ரீபெய்டு மீட்டர் கொண்டு வந்தீங்க? அது மட்டும் இல்ல, 25,000 கோடி மதிப்புள்ள அந்த மின் நிறுவனத்தை 500 கோடிக்கு விற்க முயற்சித்தது ஏன்? ஊழலே இல்லைன்னு சொல்றாரு. தொடர்ச்சியாக பாண்டிச்சேரி, புறவை, காரைக்காலில மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
25 மீனவர்களை இப்ப லேட்டஸ்டா வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. நாங்கள் எல்லோரையும் பாதுகாக்கும் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா மீனவர்களை கூட பாதுகாக்க முடியல என்ற அவல நிலைதான் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவோட லட்சணம். மீனவர்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. 77,508 மீனவர்களுக்கு கடந்த 4.5 ஆண்டுகள்ல 352 கோடி ரூபாய் செலவு செய்து இலவச உபகரணங்களை கொடுத்திருக்கிறது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் தான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? குழு விபத்து காப்பீடு அப்படின்னு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டத்தினால 34,661 மீனவர்கள் பயனடைந்து இதுவரை 16 மீனவர் குழுக்களுக்கு 80 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சத்தியமா மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணம் கடந்த அரசாங்கத்தில் 6,500 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்க அரசாங்கம் அதை 8,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்து வருகின்றது. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு. 25 மீனவர்களை இப்ப லேட்டஸ்டா வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. தமிழ்நாட்டில் திமுக என்னென்னலாம் சொல்லிட்டு வருவேன் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதை எதுவுமே செய்யல. ஆனா ஊழல் ஊழல் ஊழல். குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி ஒன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். இங்க மருந்து தயாரிப்பதிலே ஒரு பெரிய ஊழல் நடைபெற்றதா இல்லையா? பொதுவா பிரஷர் வந்தாலும் மாத்திரை சாப்பிடுவான். ஆனா பிரஷர் மாத்திரையே போலியா வித்தது இங்குதான் என்பதும் அது விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிறது என்பதும் தெரியுமா தெரியாதா? என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜக கொரோனா காலத்துல பிஎம் கேர் என்கிற ஒரு திட்டம் துவக்கப்பட்டதா இல்லையா? அதுல மரியாதைக்குரிய பிரதமர் மோடி ஐயாவுடைய படமும் இருந்தது, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய லட்சணையும் இருந்தது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சு பணம் கொடுத்தோம்னா இது ஒன்றிய அரசினுடைய திட்டம் அப்படின்னு. சமீபத்தில் ஆர்டிஐல ஒண்ணு போயிட்டு கேட்டா அது ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமானது. எனவே பிஎம் கேர்ல நாங்க வாங்கின பணத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது நியாயமா? பிரதமர் பிஎம் கேர் வைக்கிறீங்க, பிஎம் கேர்ல என்ன கணக்குன்னா டோன்ட் கேர் அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. அமெரிக்கா நாட்டிலே இருக்கக்கூடிய அதிபர் சொல்கிறார், என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி, ஆனால் மிக மிக திறமை வாய்ந்தவர், தன்னுடைய நாட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் என்று மோடி அவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். What is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. ஐயா கொஞ்சம் பத்திரிகையை முழுசா படிங்க தயவு செய்து. நரேந்திர மோடியை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்கிறார், என்னை மோடி விரும்பித்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கையே அழித்துவிடக்கூடிய ரகசியம் என்னிடம் இருக்கிறது என்று ட்ரம்ப் மிரட்டுகிறானே. இதுதான் நட்புக்கு இலக்கணமா? கிழிஞ்சது போ, என்ன காப்பாற்றணும். ட்ரம்போட ஒப்பந்தம் போட்டாங்க. 0% வரியில விளைபொருட்கள் வரப்போகிறது. விவசாயிகளை எப்படி காப்பாற்ற போகிறோம் என்பது தெரியவில்லை. அடுத்த மாசம் சைனான பிறகுதான் தெரியும். பால் பொருட்கள் வரவிருக்கிறது. விவசாயிகளுடைய நிலை என்னவாக போகிறது என்று தெரியவில்லை. ஐரோப்பிய ஒப்பந்தத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐரோப்பிய ஒப்பந்தத்துல ஆட்டுக்கறி இறக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு தொடரே கேட்டுங்க, விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட விவசாய சின்னத்தினுடைய உரிமையாளர் கேட்டுங்க, இந்த ஆட்டுக்கறி வெளிநாட்டில இருந்து இறக்குமதிக்கு அனுமதிக்கிறாங்க. அப்ப இது இங்க 500 ரூபாய் ஆயிடுச்சுன்னா இந்த ஆட்டுக்கறி எவ்வளவு, இந்த ஆடு வளர்ப்புங்கிறது எவ்வளவு பெரிய வருமானம் தெரியுமா விவசாயிக்கு? நான் மறுக்கல. அப்ப இது மாதிரி விவசாயிகளை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை மோடி அவர்கள் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காங்கிறது கவனத்துல கொள்ளணும். இது இன்னும் 2 ஆண்டுகள்ல எப்படி எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள் எப்படி, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எப்படி இதெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது நாளடைவில் நம்ம வந்து பார்ப்போம். எக்காந்து கொண்டு எட்டி மட்டும் பாத்துறாத. அப்புறம் திரு மதுக்கூர் ராமலிங்கம், தேசபக்தி பத்தி சொல்றீங்க. டெல்லியில ஒரு ஏஐ மாநாடு நடக்குது, அங்க போய் சட்டையை கழட்டிட்டு நின்னு நம்ம நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணா அது எப்படி தேசபக்தி ஆகும்? உங்க கூட்டணியை சார்ந்துதான் கேட்கிறேன். அங்க சட்டையை கழட்டுறது தப்புன்னா சீனாக்காரன் கண்டுபிடிச்ச ரோபோட்டை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு ஒரு யூனிவர்சிட்டி கொண்டாந்து அங்க வச்சானே, அது உலகம் பூரா சிரிச்சிச்சு. சீனாக்காரன் கண்டுபிடிச்ச ரோபோட்டை நான் ஏன் யூனிவர்சிட்டி சொல்லி மோடியினுடைய ஆசி பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி சட்டையை 72 லட்சம் ரூபாய்க்கு சட்டை போட்டாலும் தப்பு தான், சட்டை இல்லாம இருந்தாலும் தப்பு தான், ஒரு ஏழை நாட்டினுடைய பிரதமர் என்கிற வகையில். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. பாண்டிச்சேரி மக்களினுடைய கனவு தாகம் தனி மாநிலம் என்பது. ஆனால் தனி மாநிலம் தர முடியாது என்று சொல்கிற நீங்கள், மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீரையே யூனியன் பிரதேசமாக உடைத்து நொறுக்கிய நீங்கள், சமீபத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தில் கூட மரியாதைக்குரிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது, அது எங்களுடைய யூனியன் பிரதேசம் தான்,
தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை விட நியமிக்கப்பட்ட லெப்டினன்ட் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் என்று சொல்லி இருக்கிறாரு. அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. ரிப்பன் மாளிகை வாசல்ல தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. 13 நாட்கள் போராட்டம், அரசு கண்டுகொள்ளல. கூலி தொழிலாளர்கள் போராடுறாங்க, அதை கண்டுகொள்ளாத ஐயா ஸ்டாலின் கூலி பணமாக போயிட்டாரு. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் போராடுறாங்க, மருத்துவ பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர் சொல்றாங்க நாங்க நல்லாட்சியை தரங்கிறாங்க. போராடியவர்களை இந்த அரசு பார்த்ததா, சந்தித்ததா, தீர்வு கண்டதா? தூய்மை பணியாளர்களின் போராட்டம் நடந்தது. எஸ், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து பேசி தீர்வு கண்டு அந்த தூய்மை பணியாளர்கள் மகிழ்ச்சியாக கரவொலி எழுப்பி அரசுக்கு நன்றி சொல்லி போராட்டத்தை நிறைவு செய்து கொண்டதையும் நான் அண்ணனுக்கு மகிழ்வோடு பணிவோடு சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். அரசு ஊழியர்களுடைய போராட்டம், ஓய்வூதிய போராட்டம் இந்தியா முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தப்பட்ட நிலையில பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் ஒன்றை கொண்டு வந்து ஜாக்டோ ஜியோ இன்றைக்கு முதலமைச்சருக்கு பாராட்டு விழாவே எடுத்து விட்டது. ஏன் இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துல மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்தீர்கள்? அப்ப அந்த பேரை கேட்டா யாரும் சரியா சொல்ல முடியாதுங்க. விக்சித் ராம்ஜி 100 நாள் வேலை திட்டத்தை அண்ணன் சூர்யா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க அதை 125 நாளா மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா உண்மை என்னன்னா, கடந்த திட்டத்துல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்புறுதி திட்டத்துல மொத்த நிதியையும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது 40% அதை மாநில அரசுகளுக்கு மாற்றி இருக்கிறார்கள். நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் ஆனா பக்கத்துல கீழடி என்று கூட தமிழனுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு பண்பாட்டு சின்னங்கள் கிடைத்த இடத்திற்கு ஒரு முறை கூட ஒன்றிய பிரதமர் அவர்களோ உள்துறை அமைச்சர் அங்க வருகிற யாருமே போகலையே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தமிழ அடிப்படையில பிடிக்காது. நீங்கள் இந்தியை திணிக்க முயல்கிறீர்கள், சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குகிறீர்கள், தாய்மொழியை தள்ளி வைக்கிறீர்கள். கரெக்டா சொல்றானே, இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். பாண்டிச்சேரி விவசாயிகள் இங்கு பயிரிட்ட வேளாண்மை செய்த நெல்லை விற்க முடியாமல் பரிதாபமாக கொண்டு போய் தமிழ்நாட்டிலே விற்க வேண்டிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் உங்கள் கூட்டணி ஆட்சியினுடைய சாதனையா என்று கேட்க மாட்டோமா? இப்ப ஏன் நாங்க தேசிய கல்விக் கொள்கை எதுக்குறோம்? ஒன்றிய அரசுகள் என்ன அவ்வளவு அக்கறை வந்துருச்சு? நேரடியா சமஸ்கிருதத்தை பாடத்திட்டத்துல வச்சிருக்காங்க. 3ஆவதுல பரிச்சையா அவங்க குழந்தைகளுக்கு, 5ஆவதுல பரிச்சையா, 7ஆவதுல பரிச்சையா, 9ஆவதுல பரிச்சையா, 10ஆவதுல பரிச்சையா, 11ஆவதுல பரிச்சையா, 12ஆவதுல பரிச்சையா. இத்தனை பரிச்சைக்கு அந்த புள்ள 3 பாடத்தை படிக்கணுமா? சயின்ஸ் சொல்லி தருவீங்களா? சொல்லி தர மாட்டோம். சட்டம் சொல்லி தருவீங்களா? சொல்லி தர மாட்டோம். ஆங்கிலம் ஐயோ படிச்சுட்டானா நம்மள கேள்வி கேட்டுருவான். காலம் முழுக்க அவன் ஹிந்தி கத்துக்கணும், உலக அறிவியல் தெரிஞ்சுக்க கூடாது, வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாது. இங்கேயே சனாதனத்தை கத்துக்கிட்டு அப்படியே முழுக்க ஜாதி வர்ணப்படி சத்திரியன், சூத்திரன், பிராமணன் இப்படி இந்த 4 வகைராக்குள்ள கொண்டு வந்து திரும்ப நிறுத்திடணும். அப்ப நீங்க என்ன ஆகும்? 3ஆவதுல ஒரு குழந்தைய போய் 3 சப்ஜெக்ட் படிச்சு பரிசை எழுதுன்னு சொல்லி சொன்னா அந்த புள்ள எதுலங்க பாஸ் பண்ணுவான்? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்று விடுறாங்களா? ஆப்போசிட்ல இருக்கிற கூட்டணி என்ன அப்படியே தமிழ்நாட்டு நலனுக்காக கூட்டின கூட்டணியா? என்ன சார் இது? ஜனவரி 25ஆம் தேதி 25 இடத்துல நீங்க வந்து ரெய்டு பண்றீங்க. பழனிசாமி ஐயாவுடைய சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் ஐயா பதறி அடிச்சுக்கிட்டு 8.5 கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சாங்க. 700 கோடி ரூபாய் சம்பந்தி சொத்தை நீங்க அட்டாச் பண்ணுனீங்க. மார்ச் அசம்பிளி நடக்க அசம்பிளியை விட்டுட்டு அடுத்து ஐயா உங்க பையனை பிடிக்க போறாங்கன்னு உடனே நைட்டா வண்டி பிடிச்சு 4 வண்டி தாவி ஓடி போய் அமித்ஷா அவர்களை பாத்தீங்களே. அடுத்த 10 நாள்லயே உங்களுக்கு கூட்டணி உறுதியாச்சு. அப்ப இது என்ன ரகசியம்? அடுத்து அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மேல இன்னைக்கும் அந்த 2 கேஸ் வழக்கு சிபிஐல பெண்டிங் இருக்கே தோழரு. அதுக்கு 57 வாய்தா அட்டன் பண்ணி 58வது வாய்க்காக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கும் கேஸ் இருக்கு, அதனாலதான் அவரு கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு. டிடிவி தினகரன் மேல கேஸ் போட்டீங்களே, அதுவும் வழக்கு நிலுவையில் இருக்கு, அவர் அதனாலதான் உங்க கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு. அப்ப உங்க கூட்டணி எப்படின்னா மிரட்டி உருவாக்கப்பட்ட கூட்டணி. அப்ப உங்க கூட்டணி எப்படின்னா எங்களது கட்டுக்கோப்பான கூட்டணி, உங்களது கட்டி வைக்கப்பட்ட கூட்டணி. அணைக்கல என்ன நீ நான் சொன்னாலும் அதோ போயிட்டான். இவன் பாவம் பலூன் வைக்கிற மாதிரி இருக்கான், இவனை போட்டு அடிச்சுன்ற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.